ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் கோயம்பேடு மார்க்கெட் போயிருந்தேன். காய்கறி விலையெல்லாம் பார்த்துடலாம். ஒன்று விலை ஏறிச்சுன்னா ஒன்று விலை குறைஞ்சிருது. கருவேப்பிலை 10 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். புதினா இலை 2 கட்டு 10 ரூபா, 1 கட்டு 5 ரூபா அப்படி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயத்தாள் வந்து 1 கட்டு 10 ரூபா. கீரை ஒரே ஒரு கட்டு வாங்கினேன், இந்த பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினேன் 10 ரூபா. அதுக்கப்புறம் மல்லி இலை பார்த்திங்கன்னா பெரிய கட்டு தான் இருந்தது, சின்ன கட்டு சும்மா இந்த குச்சி குச்சாக இருக்குங்களா அந்த மல்லி இலை தான் இருந்தது 15 ரூபாய்க்கு. அதனால நான் நாட்டு மல்லி இலை தான் வாங்குவேன், அதனால் பெரிய கட்டே வாங்கினேன், பக்கத்தில் உள்ளவங்களும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கிலோவே 400 ரூபா 380 ரூபான்னு இருக்குது. அதனால் உதிரி பூண்டு அரை கிலோ 140 ரூபான்னு வாங்கினேன். சாம்பார் வெங்காயம் கிலோ 60 ரூபா. உருளைக்கிழங்கு கிலோ 40 ரூபா. சீனிக்கிழங்கு வந்து இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியானது தான், அரை கிலோ 20 ரூபான்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் 45 ரூபா. இஞ்சி 1/4 கிலோ 40 ரூபான்னு வாங்கினேன். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா கிலோ 30 ரூபா, 2 கிலோ வாங்கினேன். அதுக்கப்புறம் பீன்ஸு அரை கிலோ 30 ரூபா. பீன்ஸ் கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு, போன வாரம் 120 ரூபா இருந்தது. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் 1 கிலோ 30 ரூபா. வெள்ளரிக்காய்லாம் இந்த வெயில் நேரத்தில் எப்போவுமே வாங்கிக்கோங்க, வாரத்தில் 2 நாளாவது குழந்தைங்களுக்கெல்லாம் கட் பண்ணி கொடுங்க. ஏன்னா வெள்ளரிக்காய்லாம் அந்தளவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு நீர்ச்சத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து குடமிளகா 30 ரூபா, அரை கிலோ 30 ரூபா. அந்த பூ வந்து ஒரு பூ 20 ரூபா. சொரக்காய் வாங்கியிருந்தேன், அதுவும் 30 ரூபா. ஒரே ஒரு சொரக்காய், அதுவும் 1 கிலோ வரும். இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன். காய்கறிகள் வந்து நான் போனேன்னா இந்த மாதிரி கிழங்கு ஐட்டங்கள்லாம் பார்த்து வாங்குவேன். இது வீட்டில் உள்ளவங்களாம் அனுப்பணும் அப்படின்னா நம்ம எழுதி கொடுக்குற பில்லை தான் வாங்கிட்டு வருவாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.